பகவான் கிட்ட வந்ததே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். எனக்கு மகான்கள் ஞானிகள் அவங்களை பற்றி படிச்சதுக்கு உண்டோடு சரி, ஆனால் நான் உணர்ந்ததே கிடையாது. நான் முதல்ல என் பகவான் அப்படின்னு சொன்னது பகவான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் தான். அவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மகான் அப்படின்னு சொல்கிறத உணர்ந்தேன். சாதாரணமாக விசிறி சாமியார் அப்படின்னு சாதாரணமாக எல்லாரும் சொல்லும்போது நான் அதை பற்றிலாம் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவரும் ஒரு சாமியார் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு என் கணேசரை விட்டால் வேறு கடவுளே கிடையாது, என் கணேசரை எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன பகவான் இழுத்தார், கூட்டிகிட்டு வந்தார் என் மகன் மூலமாக. என் மகன் போய் பௌர்ணமி பூஜைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்களோட போய் இருக்கும்போது நானும் ஒரு தடவை இவனை எங்கே காணான்னு தேடி போய் அவனை பிடிச்சிட்டு இழுத்துன்னு வந்தேன். அப்போ அவன் சொன்னால் நான் பௌர்ணமி பூஜைக்கு யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் போயிடுவேன், அங்கே தான் போய் பசங்களோட இருந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோமா. வரத்துக்கு ஒவ்வொரு நாளும் வரத்துக்கு 10:30 மணி ஆகும்போது